سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். அன்பிற்கினிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, மே மாதம் 1ஆம் தேதி சர்வதேச அளவிலே உழைப்பாளர் தினம் என்று சொல்லி கொண்டாடப்படுவதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். நமது தேசத்திலே அதற்காக அரசு விடுமுறையும் கூட அறிவிக்கப்படுகிறது. அதை நாம் அனுபவிக்கிறோம் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிற செய்தி. அதேபோன்று இந்த மே மாதத்திலே இன்னொரு தினம் அனுசரிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. மே 5 வணிகர்கள் தினம் என்று சொல்லி ஒரு தினத்தை கொண்டாடப்படுவதை அன்பிற்கினியவர்களே நாம் அறிந்திருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த வணிகர்களுக்கான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வியாபாரம் செய்யக்கூடியவரை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம உலகத்துல எல்லா மக்களுமே கொடுக்கல் வாங்கல், எல்லா மக்களுமே கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று வியாபாரியாக இருப்போம், இல்லை என்றால் நாம் பொருளை வாங்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறையச்சத்தோடு கூடிய வசதி வாய்ப்பை பெறுவது தவறல்ல. வியாபாரத்தினுடைய நோக்கம் என்னங்க? வியாபாரத்தினுடைய நோக்கம் நான் சில வசதிகளை பெற வேண்டும், அதிலிருந்து லாபத்தை நான் பெற வேண்டும், அந்த லாபம் என்னுடைய வாழ்க்கையில் சில செழிப்புகளை உண்டாக்க வேண்டும். அதான நமக்கு நோக்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வியாபாரம் செய்வது குற்றம் அல்ல, பொருளை ஈட்டுவது குற்றம் அல்ல, தொழில் செய்வது குற்றம் அல்ல. நீங்கள் செய்கிற அந்த வியாபாரம், நீங்கள் செய்கிற அந்த தொழில், நீங்கள் ஈட்டுகிற அந்த லாபம் இறையச்சத்தோடு கூடிய வசதி வாய்ப்பை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும், அது தவறல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. என்ன பொருளுங்க? நம்முடைய உழைப்பு, நம்முடைய வியாபாரம், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நேர்மையாக சத்தியத்தோடு நடைபெற வேண்டும். அங்கே அசத்தியம் வந்து விடக்கூடாது. வியாபாரத்தில் அசத்தியம் உள்ளே நுழைந்து விடக்கூடாது. அங்கே சத்தியம் இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும் என்பதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த ஹதீஸிலே முதலாவதாக சொல்லுகிற செய்தியாக பார்க்கிறோம். இரண்டாவது செய்தி, இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்தி என்னன்னு சொன்னா, உலகத்துல மனிதன் வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும். உலகத்துல மனிதன் வசதி வாய்ப்புகளோடு வாழ வேண்டும். அதற்காக அவன் உழைக்க வேண்டும், அதற்காக அவன் தொழில் செய்ய வேண்டும், அதற்காக அவன் வியாபாரங்களை கடல் கடந்து கூட, நாடு கடந்து கூட, எங்க வேணாலும் நீங்க என்ன செய்யுங்க, வியாபாரங்களை செய்யுங்கள், உங்கள் வசதி வாய்ப்பை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்காக வேண்டி என்ற இரண்டாவது செய்தியும் நமக்கு இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூன்றாவது ஒரு செய்தி, எல்லா நிலைகளிலேயும் நாம் கொடுப்பவராக இருந்தாலும் சரி, வாங்குபவராக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலேயும் இறையச்சத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு வியாபாரிக்கு வாங்குபவர் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. ஒரு வாங்கக்கூடியவருக்கு, ஒரு கஸ்டமருக்கு ஒரு வியாபாரி நஷ்டத்தை உண்டு பண்ணிவிடக் கூடாது. எல்லா நிலைகளிலேயும் இறையச்சம் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த ஹதீஸினுடைய அந்த முதல் வாக்கியத்திலே, வாசகத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ஹதீஸினுடைய தொடரிலே இன்னொன்றே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க,
ஆரோக்கியம் என்பது வசதி வாய்ப்பை விடவும் அது மேலானது. உங்களுடைய ஆரோக்கியம் இருக்க நீங்கள் பெறுகிற வசதி வாய்ப்பை விட அது மேலான விஷயம். எனவே ஆரோக்கியத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னா, உழைக்கின்றவர்கள், உழைப்பாளிகள், உங்களது ஆரோக்கியத்தையும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உழைப்பு 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 என்று சொல்லி நாள் முழுக்க, காலமெல்லாம், வயது முழுக்க, தன்னுடைய இறுதி மூச்சு வரை உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்தாமல் இருந்து விட வேண்டாம். உங்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து உங்களது உழைப்பை நீங்கள் செய்யுங்கள். அதன் மூலமாக வசதி வாய்ப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே 2 லாபம் உங்களுக்கு இருக்கிறது. ஒன்று உங்களது ஆரோக்கியம், இன்னொன்று உங்களது வாழ்க்கையிலே வசதி வாய்ப்புகள். இப்படி சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அடுத்து 3வது அந்த ஹதீஸில் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. நீங்கள் உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது இருக்கிறது. அதாவது அல்லாஹ் எனக்கு என்னுடைய வியாபாரத்திலே எனக்கு இன்னைக்கு இவ்வளவு லாபத்தை கொடுத்தான், அல்லது என்னுடைய உழைப்பிலே அல்லாஹ் எனக்கு எனக்கு இன்னைக்கு இவ்வளவு வருமானத்தை கொடுத்தான் என்று சொல்லி அன்றைய தினத்திலே உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை கொண்டு நீங்கள் திருப்தி கொள்ளுங்கள். இது ஒரு அருட்கொடையாக இருக்கிறது. எது நீங்கள் தினம் தினம் பெறுகிற அந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானம், அந்த பொருள் ஈட்டுதல், அந்த வசதி வாய்ப்பு இருக்கிறது, அதை நீங்கள் பொருந்திக் கொள்வது இருக்கிறது, அது ஒரு அருட்கொடையாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த ஹதீஸில் 3 செய்திகளை நாம் சொல்லுகிறோம். ஆக மே 1 உழைப்பாளர் தினம். ஒரு நாள் சர்வதேச அளவிலே விடுமுறை எல்லாம் விட்டு கொண்டாடி விட்டு போகிறது இந்த உலகம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் தினம் தினம் கொண்டாட சொல்லுகிறது. தினம் தினம் என்னங்க, அந்த உழைப்பை, அந்த வருமானம் ஈட்டுதலை, அந்த வியாபாரத்தை, அந்த வசதி வாய்ப்பை நீங்கள் தினம் தினம் கொண்டாடுங்கள். அதை நீங்கள் அருட்கொடையாக நினைத்து என்று மார்க்கம் நமக்கு சொல்லுவதை இந்த ஹதீஸில் நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தி நமக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய நோய் பாதிக்கப்பட்டிருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உடலிலே புழுக்கள் நாவை விட்டு இருதயத்தை விட்டு பாக்கி எல்லாம் சாப்பிடுகிற நிலையிலே ஒரு நோய். அந்த அளவுக்கு மிக பெரிய அளவுக்கான ஒரு நோய் பாதிக்கப்பட்டிருந்த அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கரமேந்தினார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். அந்த நோயை அல்லாஹ் ஷிஃபாவாக்கி கொடுத்தான். இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, உங்களுக்கு நோய் இப்ப ஷிஃபாவாயிடுச்சு, உங்களுக்கு இப்ப வசதி வாய்ப்பு வேணும் இல்ல. ஏன்னா இப்போ உழைக்கிறதுக்கு இப்பதான் நோயிலிருந்து விட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ உங்களால உழைப்பு இல்லை, உங்களிடத்தில் காசு பணம் இல்லை, இருந்ததெல்லாம் நோயின் காரணத்தினால் உங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இப்போ உங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் குணப்படுத்திய உடனே அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கட்டுமா? யாரு கேட்கறதுங்க? அல்லாஹ் கேட்கிறான். யாரை பார்த்து? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு நான் இப்பொழுது ஏதாவது கொடுக்க வேண்டுமா, கொடுக்கட்டுமா? அல்லாஹ் கொடுறான். அல்லாஹ் கொடு, எனக்கு என்னுடைய நோயிலிருந்து ஷிஃபாவை கொடுத்திருக்கிறாய், என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு பொருளாதாரத்தை கொடு என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே கேட்கிறார்கள். அல்லாஹ் என்ன பண்ணான்னு சொன்னா, தங்க வெட்டுக்கிளிகள், தங்கத்தினாலான வெட்டுக்கிளிகள் அப்படியே மழை பொழிவதை போன்று பொழிய செய்தான். தங்களுடைய கீழாடை, தன்னுடைய மேலாடைகளை விரித்து பிடித்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அதை அப்படியே ஏந்தி கொண்டார்கள். அந்த ஆடை நிரம்ப தங்க வெட்டுக்கிளிகள் வந்து நிரம்பின. இப்பொழுது மடக்கி கொண்டார்கள். மடக்கணும்னு அல்லாஹ் கேட்கிறான். இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்து, என்னுடைய அடியாரே, உங்களுக்கு இந்த போதுமானதாக இருக்கிற இந்த தங்க வெட்டுக்கிளிகள், நீங்கள் உங்கள் ஆடையிலே பிடித்திருக்கிற இந்த தங்க வெட்டுக்கிளிகள் உங்களுக்கு போதுமானதா என்று கேட்கிற பொழுது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல பதில் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்துல பதில் சொல்றாங்க. அல்லாஹ் கேட்கிறான், அமா தஷ்பஹ், உங்களுக்கு போதுமானதா, நீங்கள் நிறைவடைந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, மை யஷ்பஹ் மிர் ரஹ்மத்திக, ரப்பே உன்னுடைய அருளில் யார்தான் நிராசை அடைவார்கள்? எனக்கு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா எனக்கு இன்னும் சாயந்தரமா 200 ரூபாய் வேணும்னு என்னுடைய எண்ணம் சொல்லும்.
இடத்தில் 1000 இருந்தால் 2000 வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் சொல்லும். இடத்திலே 1,00,000 இருந்தால் இன்னொரு 1,00,000 இருக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் சொல்லும். அதான் சொல்றாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மை யஷ்பா பிர் ரஹ்மத்திக, உன்னுடைய அருளில் யார்தான் நிராசையாகி விடுவார்கள். குர்ரா ரப்பே, இன்னும் கொடுக்கிறதுனா கொடு, இன்னும் கொடுப்பதென்றால் நீ கொடு, நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள் என்று சொல்லிய செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிற செய்தியாக பார்ப்போம். நமக்கு என்ன உணர்த்துதுங்க? உலகத்தில் நம்முடைய வாழ்வாதாரம் அது எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கலாம். இவ்வளவுதான் அப்படின்லாம் இல்லை, நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கணும், இவ்வளவுதான் கட்டுப்பாடு, இவ்வளவுதான் எனக்கு, நான் இவ்வளவுதான் வச்சுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நம்முடைய வியாபாரம், நம்முடைய உழைப்பு, நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் என்ன செய்யலாம் சொன்னா சம்பாதிக்கலாம், அதை நாம் அனுபவிக்கலாம், வசதி வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற செய்தி. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, இறையச்சம் உங்களிடத்திலே இருக்க வேண்டும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இறையச்சத்தோடு கூடிய பொருளாதார வசதி வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள், மார்க்கம் உங்களுக்கு அனுமதிக்கிறது என்று சொல்லி அன்பிற்கினியவர்களே நாம் ஹதீதுகள் மூலமாக நாம் பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. பாருங்க, தீன், நம்மிடத்தில் தீன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னிடத்துல மார்க்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நம்மிடத்தில் பொருளாதாரம் இருக்க வேண்டும். என்னிடத்துல பொருளாதாரம் இல்லைன்னா ரப்பின் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு வைக்க வேண்டும். என்னிடத்துல என்ன இல்லைங்க, என்னிடத்துல வசதி வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு ரப்பின் மீதான ஒரு அவநம்பிக்கை வந்து போகிவிடும். அதனால மார்க்கம் சொல்லுது என்னன்னு சொன்னா, ரப்பின் மீதான அந்த நம்பிக்கை, உங்களது பொருளாதாரம் உங்களை கெடுத்து விட வேண்டாம், அந்த நம்பிக்கையிலே குறைவு ஏற்படுத்தி விட வேண்டாம் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு சொல்லுவதை பார்ப்போம். முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க, நிஅமல் அவுனு அலத் தீனி, நிஅமல் அவுனு அலத் தீனில் கினா அல் கினா, ஒருவரின் தீன் பற்றுக்கு துணையாக இருப்பது, ஒருவரின் மார்க்க பற்றுக்கு துணையாக இருப்பது, அவர் தொழுவது, அவர் நோன்பு வைப்பது, அவர் ஜக்காத்து கொடுப்பது, அவர் ஹஜ் செய்வது, அவர் தான தர்மங்களை செய்வது என்றெல்லாம் தீன் பற்றோடு வாழ்வதற்கு அல் கினா, கினா என்று சொன்னால் அவரிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருப்பது அவசியமாக இருக்கிறது, அது நல்லதாகிவிட்டது, வசதி வாய்ப்பு இருப்பது நல்லதாகிவிட்டது என்று சொல்லி அந்த முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லித்தர செய்திகளை பார்க்கிறோம். ஆக நம்முடைய மார்க்கம், நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், டெல்லியில ரேஷன் கார்டுக்காக வேண்டி வறுமை. உண்மையிலேயே நாமெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சவங்க, ஓரளவுக்கு கொடுத்து வைத்தவர்கள். வடநாட்டிலே, குறிப்பாக வடநாட்டிலே ஊபி மற்றும் மற்ற இந்த டெல்லி போன்ற அஸ்ஸாம் போன்ற அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நதிகள் ஓடுது பார்த்தீங்களா, நதிகளுடைய கரைகளிலேயும் கூவம் ஓடுகிறது பாருங்க, அந்த கரைகளிலேயும் டென்ட் அடிச்சு, டென்ட் தான், வெறும் டென்ட் மட்டும் தான் இருக்கும், அங்கேயே பிள்ளை குட்டி எல்லாம் எல்லா குடும்பம் நடக்கிறது எல்லாம் அங்கதான் படுக்கிறது, அங்கேதான் தொழிலுக்கு போறது, அங்க வந்தால் தங்குறது. முஸ்லிம்களுடைய நிலை இது. சச்சார் கமிட்டி 2011 சச்சார் கமிட்டி சொன்ன செய்தி இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கு. அவங்களுடைய பொருளாதாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்படிப்பட்டவர்களிடத்திலே சில கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, உங்களுக்கு நாம் ரேஷன் கார்டு வாங்கி தருகிறோம், உங்களது வறுமையை போக்குகிறோம். ரேஷன் கார்டுங்கிறது அவசியம் கொடுக்கணும். அந்த ஆசையை சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா, நீங்கள் தாய் மதத்துக்கு திரும்புங்கள்னு சொல்லி ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் தாய் மதத்துக்கு திரும்ப வைத்தார்கள் என்கிற வரலாறுகளை எல்லாம் நாம் இந்த தேசத்திலே பார்த்தோம். காரணம் என்னங்க, ஏன் அவன் அந்த பக்கம் போனான்னு சொன்னா, தன்னுடைய ஈமானை ஏன் அவன் இழந்தான்னு சொன்னா வறுமை. வறுமை, அந்த வறுமை ஏன் வறுமை வந்துச்சு, வறுமை ஏன் கண்டுக்கலங்க, அது வேற. அந்த வறுமை அவனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? அட என்னடா அல்லாஹ், என்ன ரப்பு, என்ன மார்க்கம், என்ன தொழுகை அப்படி என்ன செய்யறான்னு சொன்னா, அதன் மீது நிராசையாகி சொன்னா வேறொன்றின் பக்கம் சாய்கின்ற அளவிற்கான ஒரு நிலையை உருவாக்குகிறது. அதனாலதான் சொன்னாங்க,
நிஅமல் அவுனு அலத்தீனி அல் கினாம், ஒருவரின் தீன் பற்றுக்கு துணையாக இருப்பது இருக்கிறதே அது பொருளாதாரம். அந்த பொருளாதாரம் நல்லதாக ஆகிவிட்டது, வசதி வாய்ப்பு நல்லதாக ஆகிவிட்டது என்று சொல்லித் தருகிற செய்தியை பார்க்கும். ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க பாருங்க, லைஸ கைருக்கும் லைஸ கைருக்கும் மன் தரக்க துன்யாஹு லி ஆகிரத்திஹி, மறுமைக்காக வேண்டி, மறுமை தானங்க நமக்கு நிரந்தரமானது, மறுமையின் வெற்றி தான் நிரந்தரமானது. என்னுடைய மறுமையின் வெற்றி அது சரியாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தையே நீங்கள் உலகத்தை முற்றிலுமாக விட்டுவிடுவது உங்களுக்கு நல்லதல்ல. சொல்றாங்க லைஸ கைருக்கும், உங்களுக்கு நல்லதே இல்லை. எது? மன் தரக்க துன்யாஹு, அவன் இந்த உலகத்தினுடைய வாழ்வை வசதி வாய்ப்புகளை வேண்டாம் என்று உதறுவது இருக்கிறதே அது உங்களுக்கு நல்லதல்ல. நோக்கம் என்ன? அவனுக்கு மறுமையின் வெற்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தை உதறுவான் என்று சொன்னால் அது நல்லதல்ல. இந்த உலகத்தை அனுபவிப்பதோடு தான் நீங்கள் மறுமையின் வெற்றியையும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், உழைத்து நீங்கள் சம்பாதியுங்கள், கொடுக்கல் வாங்கலை உலகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உலகத்தை விட்டுட்டு போய் இம்மையை விட்டுட்டு போய் மறுமையை தேட சொல்லல மார்க்கம். இம்மையில போய் நீ ஒண்ணுமே செய்யப்பா, ஒரு பொழுதுக்கு அல்லாஹ் 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 அல்லாஹ்னு உட்கார்ந்துரு அப்படி சொல்லவே இல்லை. நமக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசலுக்குள்ள ஒரு தடவை உள்ள வர்றாங்க. வரும்போது பார்த்தாங்க சில தோழர்கள் எல்லாம் அமர்ந்து உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதையும் இபாதத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தாங்க, திரும்பவும் பார்க்கிறாங்க, என்ன தொடர்ந்து இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நாங்கள் மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே, நாங்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நாங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஒண்ணுமே சொல்லல, சாட்டையை கையில் எடுத்தாங்க, 2 இழுப்பு இழுத்து எல்லாம் ஓடுங்க வெளியே, பள்ளிவாசலை விட்டு போங்க வெளியே, போய் உழைத்து சம்பாதியுங்கள், உழைத்து சம்பாதித்து நீங்களும் சாப்பிடுங்கள், உங்கள் மனைவி மக்களுக்கும் கொடுங்கள், அதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக இங்கே உள்ளே வாருங்கள். அதை விட்டுட்டு இங்கே உட்கார்ந்துக்கிட்டு சம்பாதிக்காம இங்கே உட்கார்ந்துட்டு மறுமையின் வெற்றியை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியே அனுப்பினார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைஸ கைருக்கும் மன் தரக்க துன்யாஹு லில் ஆகிரத்திஹி, அவனுடைய மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தை இழந்து விடுவதற்கே அது நல்லதே இல்லை. ஆனா அதே சமயத்துல பின்னாடி இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, வலா மன் தரக்க ஆகிரத்தஹு, ஒருவன் மறுமையை விட்டு விடுவான் என்று சொன்னார். என்னடா மறுமை? போடா உலகத்துல மறுமையாக, அதாவது நான் சம்பாதிக்கணும், வாங்க சொல்லப்படுகிறது, நான் தொலை செல்ல மாட்டேன், வியாபாரம் எனக்கு முக்கியம் என்று ஒருவன் மறுமையை மறுத்துவிட்டு வியாபாரத்திலே ஈடுபடுவான் என்று சொன்னால், மறுமையை மறந்து ஹலாலை விட்டுவிட்டு ஹராமின் பக்கம் அவன் சம்பாதிக்க முற்படுவான் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய வாழ்வாதாரங்களுக்காக வேண்டி, இந்த உலகத்தினுடைய வசதி வாய்ப்புகளுக்காக வேண்டி மறுமையை அவன் மறந்து விடுவான் என்று சொன்னால், மறுமையை விட்டு விடுவான் என்று சொன்னால் அதுவும் நல்லதல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டையுமே சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கும். அப்ப என்ன விளங்குதுங்க? இந்த இம்மை மறுமை ரெண்டிலுமே நம்ம வெற்றி அடையணும். இம்மை மறுமை ரெண்டிலுமே, இம்மை என்று சொன்னால் அந்த வசதி வாய்ப்போடு வாழ்வது, மறுமை என்று சொன்னால் அங்கே வெற்றி பெறுவது, நாளை அல்லாஹ்விடத்திலே நாம் வெற்றியை பெறுவது என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலான முறையான சம்பாத்தியமாக இருப்பது மட்டுமல்ல, உழைக்க வேண்டும் என்கிற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அன்பிற்கினியவர்களே நாம் பார்க்கிற செய்தி. ஆனா இந்த உலகத்தில் ஒரு நாள் மே தினம் என்று சொல்லி கொண்டாடிவிட்டு, ஒரு நாள் மே 1 உழைப்பாளர் தினம், மே 5 வணிகர் தினம் என்று சொல்லி கொண்டாடிவிட்டு அதோடு மறந்துவிட்டு போகிற நிலையை உலக மக்களிடத்திலே பார்க்கிறோம். ஆனால் மார்க்கம், நீங்க தினம் தினம் கொண்டாடுங்கள், தினம் தினம் என்ன செய்யுங்க, நீங்க அந்த உழைப்பை, அந்த வியாபாரத்தை, அந்த வணிகத்தை, அந்த வசதி வாய்ப்பை உங்களது இறுதி மூச்சு வரை கொண்டாடி
கொண்டே இருங்கள், அனுபவித்துக் கொண்டே இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிற செய்திகளாக நாம் பார்க்கும் அன்பிற்கினியவர்களே. பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியில சொர்க்கத்தில தூக்கி போடும்போது எப்படி தூக்கி போடப்பட்டாங்க? நிர்வாணமாக தூக்கி போடப்பட்டாங்க. எப்படி போடப்பட்டாங்க? நிர்வாணமாக. எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, எந்த ஆடையும் இல்லை, எந்த உடையும் இல்லை, இந்த உலகத்தை தூக்கி போட்டாங்க. இப்போ வெட்கம் வருகிறது அவங்களுக்கு. என்ன வந்துச்சுங்க? வெட்கம் வந்தது. இலைத்தலைகளை கிளைகளை ஒடிச்சு அப்படி மேல என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் கட்டிக்கிட்டாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஆடை எப்படி தயாரிப்பது, நெசவு எப்படி செய்வது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த தொழிலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி வரலாறுகளிலே பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும். முதலாக நெசவு தொழில் செய்தவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நபிமார்கள் எல்லாம் தொழில் செய்திருக்கிறார்கள். அதே போல பாருங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரிந்த வரலாறு தான். கப்பலை கட்டினார்கள். ஒரு ஆசாரி தெரியுங்களா? ஆசாரி, தச்சு வேலை செய்யக்கூடியவர்கள். அவராக இந்த உலகத்திலே தொழில் செய்து விட்டு சென்றார்கள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிடக்கலை கை தேர்ந்தவர்கள். காபத்துல்லா கட்டியது யாருங்க? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள், அதை நிர்மாணித்தார்கள் அப்படிங்கிற வரலாறுகளிலே குர்ஆன் சொல்லுகிற செய்திகளை நாம் பார்க்கிறோம். ஆக அவங்க செஞ்சது நாங்க கட்டிடக்கலை அவர்களிடத்தில் இருந்தது. அதன் மூலமாக அவர்கள் உலகத்திலே சம்பாதித்தார்கள், உழைத்தார்கள், வசதி வாய்ப்பை பெற்றார்கள் என்பது வரலாறுகளை பார்க்கிற செய்தி. அன்பிற்கினியவர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நமக்கெல்லாம் தெரியும், இரும்பை உருக்கக்கூடிய கொல்லர் தொழில் செய்தார்கள் என்பது நாம் பார்க்கிற செய்தி. உருக்கு சட்டைகளை செய்வார்கள், இரும்பு கவசங்களை செய்வார்கள். இது மாதிரியான தொழிலை அவர்கள் செய்தார்கள் உலகத்தில் என்பதை நாம் பார்க்கிறோம். நபிமார்கள் எல்லாம் உழைத்திருக்கிறார்கள், உழைத்துத்தான் சாப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். உழைப்பை இஸ்லாம் போற்றுகிறது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு உழைப்பாளியினுடைய வேர்வை காய்வதற்கு முன்னால் அதனுடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அது சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அவனுடைய வியர்வை உலர்வதற்கு முன்னால் அந்த கூலியை கொடுத்து விட வேண்டும். காரணம் என்னங்க? உழைப்பின் மகத்துவம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க, மா அகல அஹதுன் தஆமன் கத்து, உங்களிலே ஒருவர் ஹைரம் மின் ஐ யஅகுல மின் அமலி யதிஹி, தன்னுடைய கரத்தால் உழைத்து சாப்பிடுகிற அந்த உணவை விட வேறொரு உணவு அவருக்கு சிறந்ததில்லை. தன்னுடைய கரத்தால் உழைப்பதற்கான அந்த வயது, அந்த தகுதி எனக்கு வந்ததற்கு பிறகு நான் உழைத்து சம்பாதித்து சாப்பிடுவது இருக்கிறதே, அந்த உணவை தவிர வேறொன்று சிறப்பிற்குரிய உணவு இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உழைத்து சாப்பிடுங்கள், அதிலே உங்களுக்கு பரக்கத் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னும் சொன்னாங்க, இன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கான யஅகுலு மின் அமலி யதிஹி, தங்களுடைய கரத்தாலேயே உழைத்து சம்பாதித்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லி ஒரு எடுத்துக்காட்டையும், ஒரு நபியினுடைய எடுத்துக்காட்டையும் இந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நோக்கம் என்னங்க? உழைப்பு அவசியமானது, உழைப்பு என்பது அவசியமானது. நாம் சாப்பிடுகிற எந்த உணவாக இருந்தாலும் அது ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். அதற்கு முதலாக இருக்கிற ஒரே வாய்ப்பு, சரியான வாய்ப்பு எது என்று சொன்னால், தான் ஹலாலான முறையிலே சம்பாதித்து சாப்பிடுவது, தன்னுடைய மனைவி மக்களுக்கும் கொடுப்பது என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதனால்தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, யாசகம் கேட்பதை கூட சிலருக்கு யாசகம் கேட்பதற்கு அனுமதி இருக்கிறது, சிலருக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் யாசகம் சில பேர் என்ன பண்றான்னு சொன்னா, தன்னுடைய வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யாசகம் கேட்கிறான். தன்னுடைய வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி யாசகம் கேட்கிறான். உலகத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிலே ஒருவர் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு ஒரு விறகு கட்டையை நீங்கள் அதை கட்டி உங்களது முதுகிலே சுமந்து கொண்டு வந்து நீங்கள் அதை வியாபாரம் செய்து விற்பனை செய்துவிட்டு அதிலிருந்து கிடைக்கிற அந்த சம்பாத்தியம், அந்த உணவு இருக்கிறதே, நீங்கள் ஒரு வாசலிலே சென்று எனக்கு உணவு கொடுங்கள் என்று யாசகம் கேட்டு நிற்பதை விட, அந்த கிடைத்த அந்த உணவு சாப்பிடுவதை விட உங்கள் உழைப்பால் வந்த மரக்கட்டையை சுமந்து வந்த அந்த உணவு இருக்கிறதே சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஆக யாசகம் கேட்பது தப்பல்ல, யாருக்கு சிலருக்கு மட்டுமே. ஆனால் அதை விட சிறந்தது உழைத்து சாப்பிடுவது என்பது. அந்த உழைப்புல சுயமரியாதை இருக்குங்க. உழைத்து சாப்பிடுவதிலே சுயமரியாதை இருக்கு. யாசகம் கேட்பதிலே நமக்கு சுயமரியாதையை இழந்து போகிறோம் என்பதையும் நாம் என்ன செய்யணும் சொன்னா அந்த நேரத்திலே நாம் நினைவுபடுத்துகிறோம். அன்றைக்கினியவர்களே, இன்னைக்கு யாசகம் கேட்கிறவங்க எல்லாம் பெரும்பாலும் தங்களுடைய வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்வது மட்டுமல்லாது ஹராமான பல காரியங்களை செய்வதற்கும் கூட என்ன செய்யறாங்கன்னு சொன்னா கையேந்தி நிற்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினம் நான் பார்த்த ஒரு காட்சி, நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். நான் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அந்த ஆட்டோக்கள் நிற்கிற இடத்துல நான் வண்டி வச்சுக்கிட்டு ஒருத்தருக்காண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு நிக்கிறேன். நான் அந்த நேரத்தில் ஒரு காவி உடை அணிந்து நல்ல அற்புதமான தாடி வைத்து என்ன பார்த்தா அவரை பார்த்தால் பக்தி வரும். அதை நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர் மீது நம்பிக்கை வரும். அந்த அளவுக்கு பார்த்தால் அந்த நபர் இருக்கிறார். அங்கே அந்த பக்கமா வந்தார். வந்து என்ன பண்ணார்னா ஆட்டோவினுடைய அந்த மறைவான அந்த பகுதிக்குள்ளே வந்தார். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உள்ள வந்தார். அப்படியே தன்னுடைய பையில் இருந்து என்ன பண்ணார்னா தண்ணி பாட்டில முதல்ல அப்படி எடுத்து வச்சாரு. அடுத்து இன்னொரு காலி பாட்டில எடுத்து வச்சாரு. மூணாவதாக என்ன பண்ணார்னா கையில இன்னொரு பாட்டில் எடுக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஒரு புட்டி, மது புட்டி எடுத்தார். அந்த பாட்டில் காலியா இருக்க பாட்டில கொஞ்சம் கலந்தார். காலியா இருக்க பாட்டில கொஞ்சம் கலந்தார். தண்ணீரை ஊற்றினார். அதை அங்கே நின்று குடிச்சிட்டு அந்த பக்கம் போனா சரி ஏதோ குடிக்கிறான் ஏதோ சொல்லி அந்த பக்கம் போன உடனே கொஞ்சம் பார்த்தாக்க கையேந்தி கொண்டு நிற்கிறார், கரமேந்தி கொண்டு நிற்கிறார். அப்ப அவருடைய நோக்கம் என்னங்க? ஒரு ஹராமை செய்வதற்கு, தான் மதுவிலே திளைத்துக் கொண்டிருப்பதற்கு, மது போதையில இருப்பதற்கு உழைக்காமல் அடுத்தவர்களிடத்தில் இருந்து என்ன பண்றான்னு சொன்னா கரம் ஏந்தி அதை வாங்கி மதுவிலே மிதந்து கொண்டிருக்கிறான். இது போல நிறைய பேரை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதனால்தான் மார்க்கம் சொல்லுது, யாசகம் கேட்பதை விட நீ என்ன செய்ய உழைத்து சாப்பிடு என்று சொல்லி உன் சுயமரியாதையை விட்டு கொடுக்காமல் உழைத்து சாப்பிடு என்று சொல்லி மார்க்கம் சொல்லுகிற செய்திகளாக பார்க்கிறோம். அதனால சொல்ல இன்னொரு சந்தர்ப்பம் சொன்னாங்க, எவர் ஹலாலான உழைப்பிலே ஈடுபடுகிறார், மாலை நேரத்திலே வீட்டிற்கு வருகிறார், களைத்து போகிறார். இப்பொழுது என்னாச்சுங்க? பகலெல்லாம் உழைத்து களைத்து போய் அவர் அந்த இரவை அடைகின்றார் என்று சொன்னால், அன்றைய இரவை அவர் அடைகிறார் என்று சொன்னால், அன்றைய தினத்திலே ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அன்றைய இரவிலே அவருக்கு மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உழைப்பின் மகத்துவம், அவர் களைத்து போகிற அளவிற்கான உழைப்பு, அவருடைய அன்றைய இரவு அவருக்கான பாவங்களை மன்னிக்கிற அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், உழைப்பின் முக்கியத்துவத்தையும் கொடுக்கல் வாங்கலின் முக்கியத்துவத்தையும் எப்படி மார்க்கம் போற்றுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. உழைப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்பு மினல் ஆமிலி இதா அமில அமலன் அன் யுஹ்சின. ஒரு ஹதீஸ் சொல்லப்படுகிறது, ஒருவர் நல்ல அற்புதமான ஒரு வேலையை செய்கிறார், தன்னுடைய உணவுக்காக வேண்டி, தன்னுடைய மனைவி மக்களுக்காக வேண்டி நல்ல ஹலாலான, யுஹ்சின் சொன்னா ஹலாலான, இந்த இடத்துல அழகான சொன்னா ஹலாலான ஒரு உழைப்பை செய்கிறார். அந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய அந்த உணவை தானும் சாப்பிடுகிறார், தன்னுடைய மனைவி மக்களும் கொடுக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான். அல்லாஹ் அவரை உழைக்கின்ற அவரை அல்லாஹ் நேசிக்கின்றான். அல்லாஹுடைய நேசிப்பு என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த நேசிப்பை பெற்று தருவது உழைப்பாக இருக்கிறது என்று சொல்லி மார்க்கம் சொல்லி தருகிற செய்திகளாக பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க, உழைப்பிலே உங்களிடத்திலே நேர்மை இருக்க வேண்டும். உழைக்கிறீங்க நீங்க, அந்த உழைப்பிலே உங்களிடத்திலே நேர்மை இருக்க வேண்டும். நேர்மையை விட்டு நீங்கள் உழைக்கிற உழைப்பு அது அல்லாஹ்வுடைய
கோபத்தை தான் ஏற்படுத்தும் என்று சொல்லித்தரப்படுகிற செய்தியாக பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடை வீதிக்கு அப்படியே போறாங்க. அப்படி கடை வீதிக்கு போகிற பொழுது ஒரு தானிய குவியல், நம்ம கேள்விப்பட்ட செய்தியா இருக்கும், ஒரு தானிய குவியல், அதை அப்படி கடந்து போயிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா திரும்ப வர்றாங்க. ஒரு சந்தேகம் அவங்களுக்கு, திரும்ப வந்தாங்க. திரும்ப என்ன செய்றாங்கன்னு சொன்னா தன்னுடைய கரத்தை அந்த தானிய குவியலுக்குள்ளே கையை உள்ள விடுறாங்க. உள்ள விட்டா உள்ள ஈரமா இருக்கு, மேலே உள்ள தானியங்கள் காய்ந்து போயிருக்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய தானியம் ஈரமாக இருக்கிறது. அந்த தோழரை கூப்பிட்டாங்க, என்ன இது, ஏன் இப்படி உள்ளே ஈரமாக இருக்கிறது, மேலே காய்ந்து இருக்கிறது, என்ன விஷயம் கேட்கிறாங்க. நான் மழையிலே நனைந்து போய்விட்டது, தானியம் மழையிலே நனைந்து போய்விட்டது, மேலே இருப்பதை காய்ந்து போயிருக்கிறது, உள்ள அந்த ஈரம் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை வெளிப்படையாக வைத்து மக்களிடத்தில் வெளிப்படை தன்மையோடு நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள். ஈரம் என்பது அதிக எடையை கொடுக்கும், காய்ந்து போனது என்பது எடை குறைவாக இருக்கும். இயல்பா நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்திதான். அப்ப நீங்கள் அந்த ஈரத்தோடு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எடையை குறைத்து கொடுக்கிறீர்கள் என்ற குற்றத்திற்கு ஆளாகுவீர்களே. எனவே நீங்கள் வெளிப்படை தன்மையோடு இது ஈரமானது, இது காய்ந்தது என்று சொல்லி தனியாக நீங்கள் பிரித்து வியாபாரம் செய்யுங்கள், நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, ஏமாற்றுபவர்கள் மன் கஷ ஃபலைஸ மின்னா, மன் கஷ ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த கடை தெருவிலே அந்த தோழருக்கு சொல்லிவிட்டு சென்ற செய்தியாக நாம் ஹதீதுகளிலே பார்த்தோம். ஆக நேர்மையும் அவசியம், உழைப்பு எப்படி அவசியமோ அதே போன்று வியாபாரம் எப்படி ஹலாலோ அதே போன்று அங்கே நேர்மையும் அவசியமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களை பாருங்க, நேர்மையாக வியாபாரம் செய்வதும் ஒரு வணக்கமாக இருக்கிறது. வெறும் வியாபாரம் மட்டும் இல்லைங்க, அதுவும் கூட ஒரு வணக்கம், அதுவும் கூட ஒரு வணக்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தாஜிரு சதூகுல் அமீனு, நம்பிக்கையான நேர்மையான உண்மையான ஒரு வியாபாரி மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை அந்த நேர்மையான அந்த வியாபாரி, நேர்மையான உண்மையான அந்த வியாபாரி நாளை சொர்க்கத்திலே நபிமார்களோடு இருப்பார், உயிர் தியாகிகளோடு இருப்பார், உண்மையாளர்களோடு இருப்பார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, சொர்க்கம் கொண்டு போய் சேர்க்கும் சொன்னா வணக்கம், அதுவும் ஒரு வணக்கமாக இருக்கிறது என்பதை, நேர்மையாக இருப்பது வணக்கத்திற்குரியதாக இருக்கிறது என்பதையும் அன்று கிணியவர்களே நாம் புரிந்து கொள்ளுகிற செய்திகளாக இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பொய் சொல்லி வியாபாரம் செய்வது கூடாது. நம்மள்கிட்ட வியாபாரம் செய்யறவங்க பெரும்பான்மையான நம்மிடத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த சரக்கு நான் இன்ன விலைக்கு வாங்கினேன்பாங்க. உண்மையிலேயே அவர் வாங்கினது அந்த விலை அல்ல. பேரம் பேசுகிற பொழுது கடையில் வந்து போனாங்கன்னா பேரம் பேசுவாங்க. ஒரு கத்திரிக்காய் ஒரு கிலோ இருக்குன்னு சொன்னா கடையில் வந்து ரெண்டு பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஏதோ ஒரு பொருளை ஜவுளி கடைக்கு போறோம்னு சொன்னா ஒரு பேரம் பேசுவாங்க. பேரம் பேசுகிற பொழுது அந்த முதலாளி சொல்லுவார், நான் வாங்கினதே இந்த விலைக்கு தாங்க, நான் வாங்கினதே இந்த விலைக்கு, சத்தியமா நான் இந்த விலைக்கு தாங்க வாங்கினேன், நீங்க ரொம்ப கம்மியா கேட்கிறீங்களே, சத்தியம் பண்ணி சொல்லுவார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொய் சொல்லாதீர்கள், நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் பொய் சத்தியம் செய்யாதீர்கள். நீங்கள் பொய் சத்தியம் செய்வது என்பது உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் பாருங்க, கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வுடைய அருள் ஒரு சிலருக்கு கிடைக்காமல் இருக்கும். ஒரு 3 பேரை சொல்றாங்க, ஒரு 3 நபர்களை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். ஒன்று, எதை தர்மம் செய்தாலும் அதை சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பார். 10 ரூபாய் கொடுத்திருப்பாரு, அது 10 வருஷத்துக்கு சொல்லுவார். 10 ரூபாய் கொடுத்துட்டு 10 வருஷம் சொல்லுவாரு. இப்படி சொல்லி காட்டுபவரை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதே போல தன்னுடைய கரண்டை காலுக்கு கீழே தன்னுடைய ஆடையை கீழே விட்டு பூமியில இழுக்கின்ற அளவிற்கான ஆடையை தொங்க விடுவார் என்று சொன்னால் அவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. 3ஆவதா சொன்னாங்க, நம்முடைய தலைப்புக்கு கீழே வருகிற செய்தி, பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை வியாபாரம் செய்கிறார் அல்லவா, அவரும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு ஆளானவர் இல்லை. சொல்லிட்டு இன்னும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுறாத, அல்லாஹ்
குர்ஆன் ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமில்ல, அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான். அவங்க என்ன, நாளைக்கு அருள் பார்வை கொண்டு அல்லாஹ் பார்க்க மாட்டான், அல்லாஹ் அவனிடத்திலே பேச மாட்டான், அல்லாஹ் அவனை பாவங்களிலிருந்து பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான், அவனுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல 3வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம். அன்றிற்கினியவர்களே, ஆக உழைப்பு, வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் எல்லாம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளுகிற செய்தி. அதே போன்று இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே ஒரு பொருள் தட்டுப்பாடு ஏற்படுகிற பொழுது விலை ஏறட்டும் என்று சொல்லி அதை பதுக்கி வைத்து வியாபாரம் செய்வார்கள். அது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பதுக்கி வைத்து விலை ஏற்றம் ஏற்பட்ட உடனே அதை கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அதிக விலைக்கு விற்பாங்க. மார்க்கம் அதையும் தடுக்கிறது. மக்களுக்கு தேவையான அவசியமான உணவு போன்ற பொருட்களை, அவசியமான வார்த்தை பயன்படுத்துறாங்க, மக்களுக்கு அவசியமான அந்த பொருட்களை பதுக்கி வைப்பது இருக்கிறதே, பதுக்கி வைக்கக்கூடிய அவனுக்கு ஒன்று அவனுக்கு வறுமை ஏற்படும், அவன் பொருள் நாசமா போயிடும், அவன் பொருள் நாசமா போயிடும். இல்லைன்னு சொன்னா இன்னொன்னு ஏற்படும், அவனுக்கு வெண்குஷ்டம் போன்ற பெரு நோய்கள் வந்து அவன் நோயிலே கிடப்பான் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லரபல்லாஹு பில் ஜுதாமி வல் இஃப்லாசி, அவனுக்கு ஒன்று பெரும் நோய் ஏற்படும், பெரும் நோய் ஏற்பட்டு நோயில எல்லாத்தையும் செலவழிச்சிருவான். இல்லைன்னு சொன்னா அவனுக்கு என்ன ஏற்படுங்க, அவனுக்கு வறுமை வந்து விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுக்குதலையும் கூடாதுன்னு சொல்லுகிறார்கள். அன்னைக்கு என்ன வியாபாரமோ செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு போங்க, அல்லாஹ் அடுத்து கொடுப்பாங்க, நம்பிக்கை வைங்கன்னு இந்த ஹதீஸ் சொல்லுகிற செய்தி. ஆக அல் ஜாலிபு மர்சூக்குன், குறைந்த லாபத்திற்கு வியாபாரம் செய்பவர் அதை மறைமுகமாக ரிஸ்க் அளிக்கப்பட்டு விடுவார். குறைஞ்ச லாபம் தானே என்று ஒருவர் அதை பற்றி கவலை இல்லாமல் வியாபாரம் செய்து விடுவார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து மறைமுகமாக அவருக்கு ரிஸ்க் வந்துவிடும். வல் முஹத்தகிரு மல்ஊனும், பதுக்கி வைப்பவர், பதுக்கி வைப்பவர் இருக்கிறாரே அவர் சபிக்கப்படுவார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. ஆக இந்த வருகின்ற 5ஆம் தேதி வணிகர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிற அந்த நாள், அது ஒரு நாள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களும் நாம் நேர்மையாக சத்தியமாக, உழைப்பாளர் தினம் மே 1 என்று சொல்லி அந்த ஒரு நாள் கொண்டாடிவிட்டு சென்று விடாமல் நம்முடைய எல்லா நாட்களும் உழைப்பு அவசியம் என்று சொல்லி, நேர்மையான சத்தியமான உழைப்பு நமக்கு அவசியம் என்று சொல்லி, நாளை மறுமைதான் நமக்கு இலக்கு என்று சொல்லி அந்த அடிப்படையிலே உழைப்போம், வசதி வாய்ப்புகளை பெறுவோம், வெற்றி பெறுவோம். அல்லாஹ் அதற்கான வாய்ப்புகளை தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.